நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே ஆன்மீக பதிவு தானே பார்ப்போம். அந்த ஆன்மீக பதிவு என்னன்றத இந்த பதிவை பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாரதர் தான் எல்லா தேவர்கள்ட்ட, எல்லா அசுரர்கள்ட்ட எல்லாருக்கும் கலகம் மூட்டி விடுறதே நாரதர் தான். அந்த நாரதருக்கே கலகம் வந்த கதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு முறை நாரதர் என்ன பண்றாரு, அவர் உட்கார்ந்து நாராயணா நாராயணா நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சண்டை வந்துடுது. யார் அழகுல சிறந்தவங்க அப்படின்னு. இப்ப 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. 2 பேருக்கும் ரொம்ப சண்டை, பேச்சுவார்த்தைகள் அதிகமாகுது. ரொம்ப சண்டையா இருக்கும்போது ஸ்ரீதேவியும் மூதேவியும் நாரதர்கிட்ட போய் அணுகுறாங்க. எங்களுக்கு நாங்க யார் அழகுன்னு நீங்களே சொல்லுங்க நாரதரே அப்படின்றாங்க. இப்போ நாரதருக்கு உண்மையாலேயே இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா இப்ப ஸ்ரீதேவி அழகுன்னு சொல்லிட்டா மூதேவி என்ன பண்ணுவாங்க, நம்ம நாரதர் வீட்டிலே இருந்துருவாங்க. அப்ப நாரதர் வீட்டிலேயே மூதேவி இருந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தரித்திரம் நாரதர் வீட்டுல பிறந்துடும். அதுக்கப்புறம் சரி, அப்ப மூதேவி தான் அழகுன்னு சொல்லிட்டா ஸ்ரீதேவி நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்ப மூதேவி தான் வீட்டுல இருக்கப்ப அப்பயும் தரித்திரம் தான் நம்ம வீட்டுல நிலவும். இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலையில நம்முடைய நாரதர் இருக்கிற நேரத்துல ஒரு யுக்தி அவருக்குள்ள தோணுது. என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீதேவி கிட்டையும் மூதேவி கிட்டையும் நீங்க 2 பேரும் முன்னையும் பின்னையுமா நடங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் கேட் வாக் நடக்கிறாங்க, ஸ்ரீதேவியும் மூதேவியும். கேட் வாக்னா முன்னாடி நடந்து போறது, அவங்க பாக்குறதுக்காண்டி நடந்து போவாங்கல்ல. நடந்து போன உடனே முன்னையும் பின்னையுமா ஸ்ரீதேவியும் மூதேவியும் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போறத பார்த்த நாரதர் என்ன பண்றாரு, அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஸ்ரீதேவி வந்த அழகு, மூதேவி போனால் அழகு அப்படின்னு சொல்றாரு. உடனே 2 பேருக்குமே பூரிப்பு தாங்க முடியல. நம்ம 2 பேருமே அழகுல சிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பூரிச்சுக்கிறாங்க. அப்பதான் நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, அப்பதான் நாரதருக்கு அவருடைய கலகம் விளைவித்ததுனால அவருக்கு கலகம் வந்ததையும் ஈஸியா அவருடைய யுக்தி மூலம் அவர் சரி செஞ்சுக்கிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா நாராயண ஞாபகத்தை சொல்லி நாராயணரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம். ஆனா அவர் நினைச்ச ஒண்ணே ஒண்ணு, அவருடைய மூளைய. அப்ப அவருடைய சிந்தையை வைத்து அந்த ஸ்ரீதேவி மூதேவிகளுக்கிடையே உள்ள அந்த ஒற்றுமையை கூட நாரதர் அறிவால தான் வென்றாரு. அதனாலதான் அறிவும் ஆன்மீகமும் ஒரு உற்ற நண்பர்கள் மாதிரி. அறிவு இருந்தா ஆன்மீகம் வரும், ஆன்மீகம் இருந்தா அறிவு வரும். அதனால எந்த காலத்திலையும் ஆன்மீகத்துல சிறந்து விளங்கணும். கடவுளை ஏன் நம்ம கடவுளை வணங்குறோன்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா கடவுள் மேல நமக்கு பக்தி, அந்த ஒரு நம்ம கடவுளுக்கு அடிமை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஏன்னா கடவுள் இருக்கான், அவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான், நம்மள எதுவும் தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாவச்செயலை நம்ம செய்ய மாட்டோம். அதனாலதான் நம்ம எப்போதுமே கடவுளுக்கு அடிமை நம்ம சொல்லிக்கிறது. இதெல்லாம் நமக்கு எப்போதுமே ஒரு ஆன்மீகத்துல நம்ம ஈடுபடும் போது அறிவு வளரும்ன்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் சூராட்சி என்ற நிலையில் சபாய்ப்பட்டில் நான் 7 பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நன்றி, வணக்கம்.